நான் ஏதோ டயாலிசிஸ் தான் பண்ண போகிறாரு அப்படின்னு நினச்சிருந்தேன் ஃப்ரீயாக. ஏன்னா டயாலிசிஸ் உங்களுக்கு 90,000 ரூபா மாதம். ஸோ 2.5 வருஷம் இருந்தேன் டயாலிசிஸ். அதுக்கப்புறம் தான் 90,000 வருஷத்துக்கு என்ன ஆகுது உங்களுக்கு 14 லட்சம் கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன். 10 லட்சத்துக்கு மேலே வருது. ஸோ 2.5 வருஷம் அதுவே. அது இல்லாமல் உங்களுக்கு பிளட் டெஸ்ட்டு, அது லொட்டுலஸுக்கு, அது ஸ்கேனுக்கு, ஐயோ அதெல்லாம் வந்து ஏகப்பட்ட போய் இன்றைக்கி 1,30,00,000 மேலே போயிடுச்சு இந்த 3.5 வருஷத்தில். அண்ட் ஆப்ரேஷன் பெரிய விஷயம் தான். அவர் அப்போ நீங்க எந்த அளவுக்கு பழகி இருந்தீங்க, எந்த அளவுக்கு உங்களோட உழைப்பை காட்டியிருந்தீங்கன்னா இவங்க இவ்வளோ கொடுக்குறாங்க அவ்வளோ கூட நம்ம சொல்ல தேவையில்லை. இப்போ ரஞ்சித் சார் இவ்வளோ தான் கொடுத்தாருன்னா அவர் என்ன போதும் நினச்சிருக்கலாம், இல்லை அவர் தான் செஞ்சுருக்காரு நம்ம கொஞ்சமாக செய்வோம்னு நினச்சிக்கலாம். அப்படி எண்ணம் இருக்கலாம். இல்லை எனக்கு கொடுக்க வேண்டிய காசு அவர் தான் கொடுத்துட்டாரு, கொஞ்சம் பொண்ணப்பத்து கொடுக்க வேண்டிய காசை கொஞ்சம் பேர் டெஸ்ட் மூலம் 10 பேர் கொடுக்கலாமே அப்படின்னு நினச்சிருக்கலாம். நான் போய் ரஜினி சார் எனக்கு இவ்வளோ தான் கொடுத்தாரு, சிரஞ்சீவி சார் இவ்வளோ கொடுத்தாரு, அந்த எண்ணம் யோசனை பண்ணக்கூடாது. முந்திக்கிட்டாரு பரவாயில்ல, இவருனாலும் அவர் செய்யறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கலாம். இவர் முந்திக்கிட்டாரு, பொன்னம்பலம் எனக்கு ரொம்ப வேணும், ஆஞ்சநேயர் துணையாக வேண்ட மாதிரி இவர் வந்துட்டார். ஸோ இவர் என்ன நானும் அவருக்கு ஈக்குவலாக கொடுத்தா என்ன ஆகும், பொன்னம்பலத்துக்கு இன்னும் அகமாக ஏறிடும், நிறைய பணம் வந்துச்சுட்டு வேண்டாம், காப்பாற்றுக்கு ஒரு ஆள் வந்துட்டார். நம்ம முறைக்கு நம்மளால் செய்யலாம் நல்லா இருக்காது, ஒரு முறைக்கு செஞ்சார். பொன்னம்பலத்துக்கு 10 லட்சம் கொடுக்கலான்னு நினச்சோம், இவர் 10 லட்சம் கொடுத்துட்டாரு. சரி இப்போ 1 லட்சம் கொடுத்தா போதும், பொன்னம்பலத்துக்கு கொடுக்கலான்னு 10 லட்சம் இருந்ததுல 1 லட்சம் பொன்னம்பலத்துக்கு கொடுத்தாச்சு, மிச்சம் 9 லட்சம் ஏழைகளுக்கு கொடுத்துருப்பாரு. கொடுத்துருக்கலாம், கொடுக்கப்பட்டிருக்கலாம், நம்ம அதையும் கேட்கணுன்றேன். கமல் சார் இவ்வளோ கொடுத்தாரு, அவரு கூட இது வந்து பேச்சு கிடையாது. என் மேலே பாசம் இருக்கா அது போதும்.